ஆர்கே நகர் தொகுதியில் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிடும் டிராபிக் ராமசாமியை அதிமுகவினர் தாக்கியதாகவும் அதைத் தொடர்ந்து தேர்தலின் வாக்கு எண்ணிக்கைக்கு தடை விதிக்க கோரி நீதிமன்றத்தில் முறையிட உள்ளதாகவும் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். Based on this attack on me by the in front of police Monday, I'm going to prepare the petition now. Totally illegal. All values are encouraged by the police and the election officers in this area. 100 மீட்டருக்குள்ள பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை படம் எடுக்கிற போது இந்த ஆய்வாளர் போஸ் என்பவர் அவளை எல்லாம் என் மீது தூண்டிவிட்டு என் காவலர் இல்லை என்றால் என் உயிரே போயிருக்கும், கொலை முயற்சி எழுப்புகிற அளவிலே இந்த ஆய்வாளர் ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்னால் கல்லால் எடுத்தவர் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாளை மறுநாள் நீதிமன்றத்திலே இந்த தேர்தலை நிறுத்தக்கூடாமல் தேர்தல் நடந்தாலும் வெற்றி அந்த அறிவிப்பை வழக்கு தொடரப் போகிறேன். நிச்சயமாக இந்த தேர்தல் செல்லாத அறிவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கப்படும். யார் சார் 100 மீட்டருக்குள்ள பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தா? 100 மீட்டருக்குள்ள பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னீங்க. யார் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தா? ரூலிங் பார்ட்டி இங்கே சப்போர்ட்டோட போலீஸ் இவர் தான் போஸ் என்றவர் கண்டாபடி இருந்தார். எங்களை புகார் பண்ணியிருக்கேன். அவர் தான் இங்கே வாக்குச்சாவடிக்கு இன்சார்ஜ் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? வாக்குச்சாவடி இன்சார்ஜ் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? அதுவும் வந்து போட்டாரு. என்ன சொன்னாங்க? என்ன பண்ணுறாங்க? விளம்பர பிரிய இருப்பா. டிராபிக் ராமசாமி இவர் ஒண்ணு உள்ள போயிட்டு வெளியே வரலாம், அந்த அதிகாரம் இருக்கு. இவர் பொதுமக்கள் அம்மா காலையில இருந்து அம்மா நிக்கிறாங்கன்னு வாக்களிக்க பொதுமக்கள் நீண்ட கியூ வரிசையில காத்துன்னு இருக்காங்க. ஆனா இவர் இது 4 மூல ரோடு ஜங்ஷன், இந்த ரோட்ல உட்காந்து பிரச்சனை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இது மறியல் பண்ண வேண்டிய இடமா? ஓட்டு பூத்தாண்ட மறியல் பண்ணலாமா? இல்ல பூத்து எடுத்தாண்ட அவர் நிக்கலாமா? பார்க்கணும், போயிடணும். இங்க நல்ல முறையில அமைதியான முறையில வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்குது. இவர் வேணும்னே தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக இவர் இப்படி டிவிங்களுக்கெல்லாம் போட்டோங்களுக்கெல்லாம் 1 ஹவரா நிக்கிறாரு. நோ நோ நோ, தாக்கப்பட்டு எங்க கட்டு போட்டுக்கிறாரு. தாக்கப்பட்டு எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு, எந்த கையில 60 தையல் போடுது, எந்த மண்டையில 40 தையல் போடுது, நீங்களே சொல்லுங்க சார். இது நாம வியாபாரி, அந்த ஆளு வியாபாரி. அந்த ஆளு டிராபிக் ராமசாமி வியாபாரி. யாருன்னா காசு கொடுத்தா போயிடுவான், காசுக்காக அந்த ஆள் விளம்பரப்படுத்திக்கிறா. இதான் உண்மை. யாருமே இல்லம்மா. எப்ப அம்மா நின்னாங்களா அப்பவே அம்மாவுக்கு வாக்களிக்க மக்கள் தயாராகி விட்டாங்க. அம்மா வெற்றி பெற போவது உறுதி. எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறணுன்றதுக்காக நாங்க அதிகமான வாக்கு வித்தியாசத்துல அம்மா வெற்றி பெறணுன்றதுக்காக உழைக்கிறோமே தவிர இங்க ஒரு பெரிய கட்சிங்க எதிர்த்து நிக்கல. இங்க நாங்க டோர் கேன்வாஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. விஷ்ணு பிரகாஷுடன் சேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.